மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அதாவது உங்களுக்கு பார்ட் 4ல உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 7 into 5 7 5 மார்க்கையும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக 35 மார்க் ஈஸியாக வாங்கலாம். அதை அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 41 பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ப்ரோஸ் பேராகிராஃப் தான். ப்ரோஸ் பேராகிராஃப் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் 1 ப்ரோஸ் 2 இந்த 2 இதை படித்தாலே போதும். இந்த 2லேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ரோஸ் பேராகிராஃப் வரும். சரிங்களா? இது போக அடிஷ்னலாக நீங்கள் ஒன்று ப்ரோஸ் 4 இல்லாட்டா ப்ரோஸ் 5க்கு உண்டான பேராகிராஃபை படிச்சுக்கோங்க. இதை படித்தாச்சு அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 41 ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக 42 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயட்ரி பேராகிராஃப் கேட்பாங்க. இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் போயம் 1 மற்றும் போயம் 2 இந்த 2க்கு உண்டான பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அடிஷ்னலாக போயம் 6க்கு உண்டான பேராகிராஃப் படிச்சிங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் நம்பர் 42 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 42 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கேட்பாங்க. இதை அட்டன் பண்ணோம் அப்படின்னா எது மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி 1 and 5 and 6 இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர், அதாவது கொஸ்டின் நம்பர் 44ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மரைசிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது உங்களுக்கு இந்த சம்மரைசிங்கை எப்படி எழுதுறது அப்படின்னு கீழே கொஞ்சம் ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நல்லா என்னச்சிங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் இருக்கிற பேசேஜை நல்லா ரீட் பண்ணுங்கள். தென் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற என்ன செஞ்சீங்க அப்படின்னா பாருங்கள். அடுத்து அதில் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஐஃபோன் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு என்னது அப்படின்னா தேவையில்லை. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ரஃப் காப்பியாக நினச்சிங்க அப்படின்னா ட்ரா பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபேர் காப்பி ட்ரா பண்ணுங்கள். தென் அடுத்ததாக உங்களுக்கு சூட்டபிள் டைட்டில் என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுங்க. சரிங்களா? ஸோ அதை எப்படி கொடுக்குறது, அதோட ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரி, ரஃப் ட்ராஃப்ட், டைட்டில், எந்த பக்கம் கிராஸ் பண்ணி அடிக்கிறதுங்கிற ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃபேர் காப்பி, டைட்டில், கீழே வந்து நீங்கள் டோட்டலாக எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 44, அதாவது 44வது கேள்வியாக உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். அடுத்ததாக 45வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று பயோடேட்டா வரும், இல்லாட்டா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் வரும். சரிங்களா? உங்களுக்கு பயோடேட்டாவுக்கு உண்டான ஃபார்மெட்டும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? லெட்டர் ரைட்டிங், அதாவது ஃபார்மல் லெட்டர் வரும், இன்ஃபார்மல் லெட்டர் வரும். அதனுடைய பேசிக் மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் அதில் வந்து 2 or 3 மார்க்ஸ் வந்துடும். வெறும் பேசிக்கை மட்டும் எழுதினாலே. அது என்ன அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். பயோடேட்டா மேக்ஸிமம் இவ்வளோ எழுதினாலே என்னது அப்படின்னா போதுமானது. ஸோ தேவைப்பட்டதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒன்று பயோடேட்டா கேட்பாங்க, இல்லாட்டா லெட்டர் கேட்பாங்க. இப்போ லெட்டர் ரைட்டிங் எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு 2 ஃபார்மேட் ஒன்று. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் லெட்டர், அடுத்ததாக இன்ஃபார்மல் லெட்டர், இல்லாட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஃபிஷியல் லெட்டர், பர்சனல் லெட்டர்னு சொல்லுவோம். அஃபிஷியல் லெட்டர், அதாவது நம்மளோட ஹையர் அத்தாரிட்டி எழுத போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஃப்ரம் டூ போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். சரிங்களா? இப்போ ஃப்ரம்னு எழுத போகிறீங்க, உங்கள் அட்ரஸ் எழுத போகிறீங்க, டூன்னு எழுத போகிறீங்க, யாருக்கு அனுப்ப போகிறோமோ அதை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க. அடுத்ததாக டியர் சார் இல்லாட்டா ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு என்ன செய்யுங்க அப்படின்னா ஆரம்பிங்க. தென் நம்ம எதை பற்றி எழுத போகிறோம் அப்படிங்கிறத அந்த பாடி ஆஃப் த லெட்டர் வந்து உங்களுக்கு எதுலேயே இருக்கும், கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? அடுத்ததாக தேங்க்யூ போடணும், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடணும், கண்டிப்பாக போடணும். யுவர்ஸ் லவ்லிங்கெல்லாம் போட்டுறக்கூடாது. சரிங்களா? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட போகிறீங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஆன் த கவர் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா என்வலப் எழுத போகிறீங்க. இந்த ஃபார்மெட் இருந்தாலே உங்களுக்கு எக்ஸாமில் 2 மார்க் ஈஸியாக அலாட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக எழுதுறீங்களோ இல்லையோ இந்த ஃபார்மெட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோ அப்படின்னா எழுதி பழகிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லெட்டர், அதாவது உங்கள் சொந்தக்காரங்க, உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு எழுதினாலும் எந்த லெட்டர் எழுத போகிறோம்னா பர்சனல் லெட்டர் தான் எழுத போகிறோம். சரிங்களா? அப்பா அம்மாவுக்கு யாருக்கு எழுதினாலும் இந்த ஃபார்மெட் தான் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஃப்ரம் அட்ரஸ் எழுத போகிறீங்க. அடுத்த டேட் எழுத போகிறீங்க. டியர் ராஜு இல்லாட்டா டியர் பிரதர், டியர் சிஸ்டர்னு எழுத போகிறீங்க. கீழே ஒரு பெஸ்ட் விஷஸ் எழுத போகிறீங்க. யுவர்ஸ் லவ்லின்னு போட்டு உங்கள் நேம் எழுத போகிறீங்க. அடுத்ததாக அட்ரஸ் ஆன் த கவர் என்வலப் இதை எழுத போகிறீங்க. இதை எழுதிட்டீங்க அப்படின்னா இதோட இதுதான் ஜென்ரல் மெத்தடு. இந்த மெத்தடுக்கே உங்களுக்கு எத்தனை மார்க் உண்டு அப்படின்னா 2 மார்க் உண்டு. சரிங்களா? ஸோ நீங்கள் உள்ளக்குள்ளதை அந்த பாடி ஆஃப் த லெட்டர் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 4 மார்க் தாராளமாக போட்டுருவாங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் எரர். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3 எரர் ஸ்பாட்டாவது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ என்னங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எரர் ஸ்பாட்டுக்கு மட்டும் தனியாக. சரிங்களா? ஸோ எரர் ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 5 மார்க் உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக 47வது கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜை நல்லா ரீட் பண்ண போகிறோம். அதுலேருந்து நமக்கு ஒரு 5 கேள்வி கேட்க போகிறாங்க. அந்த 5 கேள்விக்கு நினச்சி போகிறோம் அப்படின்னா ஆன்சர் பண்ண போகிறோம். அந்த 5 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரும் எதுலேயே இருக்கும் அப்படின்னா அந்த பேசேஜ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு ரீட் பண்ணி எழுதுற மாரி தான் இருக்கும். ஸோ ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, 35 மார்க் இந்த செக்ஷன்ல அதாவது பார்ட் 4 செக்ஷன்ல ஈஸியா என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.